ரியல் மணி கேம்ஸ் அண்ட் பெட்டிங் ஆப்ஸோட பிசினஸ் இதுக்கப்புறம் க்ளோஸ் என்னன்றதை டீடைல்டா சொல்ற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் புதுசா ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ரியல் மணி இன்வால்வ் ஆகிற ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் பெட்டிங் ஆப்ஸ் இதுக்கப்புறம் பேன் என்ற மாதிரி சொல்றாங்க. யாராச்சும் இதை மீறி செயல்பட்டாங்கன்னா 1 கோடி அபராதம் அண்ட் 3 வருஷம் ஜெயில். இது மட்டும் இல்லாம அந்த லால இன்னும் என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா யாராச்சும் கிரிக்கெட்டர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் இல்ல செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை ப்ரோமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 50 lakhs அபராதம் அண்ட் 2 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த பில் பாஸ் பண்றதா சொல்றாங்கன்னா இந்த பெட்டிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி மணி லாண்டரிங் நடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ற 1 கோடி மக்கள் ஒரு வருஷத்துல அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 20,000 கோடி லாஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காகவும் தான் இந்த லாவை கொண்டு வந்திருக்காங்களாம். ஸ்டார்டிங்ல இது கேம் ஆஃப் சான்ஸ் கிடையாது, கேம் ஆஃப் ஸ்கில்ன்ற லூப்போல யூஸ் பண்ணி தான் இன்ஃபுளுசர்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இதை என்டோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இது எதுவுமே கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேன் பண்ணிருக்காங்க. சோ கவர்மெண்டோட இந்த டெசிஷனுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியை சேர்ந்த சசி தரூர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணாம கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இந்த பிரைஸ் மணில டாக்ஸ் அமௌண்ட்லாம் வச்சு ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா நடத்துனாங்கன்னா இதுல வர காசை வச்சு கவர்மெண்ட் ஏதாச்சும் வெல்ஃபேர் ஸ்கீம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது கவர்மெண்ட் பேன் பண்றதுனால அவங்களுக்கும் எந்த யூஸும் இல்லாம மாஃபியாஸ் இது அண்டர் கிரவுண்ட்ல எப்படி நடத்த தான் போறாங்க. ஏன்னா தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பேன் பண்றது கரெக்டா இல்ல இதை கரெக்டா மானிட்டைஸ் பண்ணி கவர்மெண்ட் யூஸ் பண்ற வகையில நடத்தி இருக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.